சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு. வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம். கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. கோவை மாநகர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் அனைத்து திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் தலைமை தாங்கினார். இதில் மதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ், உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஆர் மோகன்குமார், காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார், மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவகுமார், மாநகர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் சிபிஐ சார்பில் ஏஐடியூசி மாநில செயலாளர் ஆறுமுகம், மாநகர் மாவட்ட செயலாளர் சிவசாமி, சிபிஎம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் பத்மநாபன், மாவட்ட செயற்குழு ராமமூர்த்தி, ஆதித்தமிழர் பேரவை ரவிக்குமார், தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆறுசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் SITPI மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணியை நிறுத்த கோரி வருகிற 11ஆம் தேதி கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் திரளாக அனைவரும் பங்கேற்பது, அனைத்து கட்சி கொடிகளுடன் திரண்டு வருவது என முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் பேட்டியின் போது கூறுகையில், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது. பீகாரில் நடைபெற்றது போன்று தமிழகத்திலும் நடைபெறாத வண்ணம் திமுக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 25,000த்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக எஸ்ஐஆர் குறித்து எஸ்ஐஆரை எதிர்க்கும் வகையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகின்ற நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் சிவானந்தா காலனி அருகில் நடைபெற உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாடுகள் குறித்தும் அதை எவ்வாறு வெற்றியடை செய்வது என்று குறித்தும் இன்று அனைத்து கட்சி சார்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் அனைத்து கட்சி சார்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிவு செய்துள்ளோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடைபெறும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக நமது மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் அண்ணன் திரு ER ஈஸ்வரன் அவர்களும் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அவைத்தலைவர் அண்ணன் திரு அர்ஜுன்ராஜ் அவர்களும் மற்றும் சிபிஐ மாநில துணை செயலாளர் அண்ணன் திரு பெரியசாமி அவர்களும் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தியுள்ளோம். இந்த நேரத்தில் பெருந்திரளாக மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த ஒரு மாத காலத்தில் இந்த எஸ்ஐஆர் என்ற பணியை செய்து மக்களை பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க. பல அரசு துறைகள் பணிகள் இதனால் முடங்கி பணிகள் செய்ய முடியாமல் எஸ்ஐஆர் பணிகள் அரசு அதிகாரிகள் மாற்றி இருக்குங்காட்டி பல வேலைகள் நிற்குது. இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டு எங்கள் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி. ஆனால் இப்போ இந்த ஷார்ட் நோட்டீஸில் எல்லா மக்கள்கிட்டையும் ஐடி கார்டு அந்த இது எல்லாமே கேட்குறாங்க. குடிமாறி கொஞ்சம் இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சில டைம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு 5 மாதம் 4 மாதம் டைம் கொடுத்து அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான நேரம் இல்லாமல் 1 மாத காலத்தில் 1 நாள் 2 நாள்லேயே அதனே ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இந்த ஷார்ட் நோட்டீஸில் இதை பண்ண முடியாதுங்கிறதா நம்ம எதிர்க்கிறோம். மேலும் இது பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதிக்கக்கூடியது என்பது தலைமை கழகத்திலேருந்து பல சட்ட போராட்டங்கள் மூலிமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாமே சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த உள்ளோம். இதில் லட்சக்கணக்கான வாக்குகள்லாம் அந்த ஓட்டெல்லாம் இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கும்னா கிட்டத்தட்ட தோராயமாக பீகாரில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 35 லட்சம் 47 லட்சம் வாக்காளர்களில் வாக்குரிமை இருந்திருக்காங்க. அது குறித்து பெரிய இதெல்லாமே நமக்கு போட்டு காமிச்சாங்க மீடியாவில். வாக்காளர்கள் வாக்கில் இருந்தபோது ஒரே வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட வெளிநாடு வாக்காளர் முகத்தோடு கிட்டத்தட்ட 20-25 வாக்கு ஒரே வாக்குச்சாவடியில் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஒரு அவசர கதியில் செய்யும் போது பல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் கொஞ்சம் இதை ஒரு நிப்பாட்டணும். இந்த தேர்தலுக்கு பிறகு கூட இது பண்ணலாம் என்று யோசிக்கப்படுறாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அட்னா பட்நாயக் நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே சரி. இன்னும்
அந்த எழுத படிக்க தெரியாமப்பட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வாக்குகளை எவ்வாறு இங்கு குறிப்பிடுவது என்று கேட்டால் பிஎல்ஓக்கு தெரியாது. அவர் வந்து சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், நான் கேட்டு சொல்கிறேன் சார் அப்படிங்கிறேன். ஆக பிஎல்ஓ அல்லது தாசில்தார்களுடைய நிலையே என்பது அவர்களையும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நம்ம சிவானந்த காலனி, எல்லாரும் சொன்னது போல சிவானந்த காலனி அருகில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம். தமிழகத்திலேயே கோவை மண்டலம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ கோவை வந்து அவங்களோட இது நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கோவை என்றுமே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கோட்டை தான் என்று நிரூபிக்கும் அளவில் நீங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி செய்ய வேண்டும். நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் 10,000 to 15,000 பேர்னு சொன்னோம். நீங்கள் அனைவரும் கொடுத்த உறுதியும் வாக்குறுதியும் ஊக்கத்தையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே கலந்துக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த வகையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறது சிறப்பித்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நமக்கு முன்னாள் மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு தனபால் அவர்கள் நன்றி கூறுவார். அவர்கள் சொல்லபடிதான் இவர்கள் சில நேரங்களிலே அவர்களை கைமீறி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுவார். பீகாரில் ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்க. அண்ணா வாங்க. அண்ணன் திரு மூர்த்தி அவர்கள். எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இதற்கு மிக வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில்